ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலவிதமான சாட்சிகளை நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சபையில் உள்ள சகோதர சகோதரிகளும் சொல்லும் பொழுது அதை சொல்வதற்கும் அதை கேட்பதற்காக தான் நாம் நினைக்கிறோம் கூடி வருகிறோம். சபையில் வார வாரம் ஏதோ சில வார்த்தைகளை கேட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல, அது பிரதானமானதாக இல்லை. ஆனால் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை ஆண்டவருக்கு தங்களுடைய விசுவாச அறிக்கையையும் சொல்வதும் அதை கேட்பதும் தான் நமக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் நினைச்சிருது, அது கொடுக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில நாட்களாக இல்லை என்றால் சில வாரங்கள் நாம் தேவனுடைய அன்பு, தேவனுடைய கண்டிப்பு இல்லை என்றால் தேவன் எப்படி அன்பாய் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார், அதே நேரத்தில் நியாயத்தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதையும் நாம் தியானித்தோம். அன்பாயிருக்கிற தேவன்தான் நியாயத்தீர்ப்பு உண்டு என்று சொல்கிறார். நியாயத்தீர்ப்பு உண்டு இருப்பதனால்தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதைத்தான் வலியுறுத்தும்படியாக நாம் அதை தியானித்தோம். இந்த நாளிலும் அதை நான் மேற்கொண்டு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நான்கு சுவிசேஷங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பார்ப்பதற்கு இந்த 4 சுவிசேஷங்களும் நமக்கு சுவிசேஷங்களாக தெரியும். ஆனால் அதை நன்றாய் அறிந்து அதை படித்து அதை தியானித்தவர்கள் அதை சற்று வித்தியாசமாக சொல்கிறார்கள். மார்க்கு, லூக்கா இந்த இரண்டுமே சுவிசேஷ புத்தகங்களாக புறஜாதிகளுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவருடைய நடவடிக்கைகள், ஆண்டவர் எப்படி என்ன பேசினார், என்ன எப்படி நடந்து கொண்டார், அவர் செய்த அற்புதங்களை என்று அவருடைய வாழ்க்கை சரிதையை ஒரு சரித்திரமாக, இல்லை என்றால் தேவனை அறியாத ஒரு மனுஷன் அதை வாசித்து அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட புத்தகங்கள் இந்த 2 சுவிசேஷங்களும். ஆனால் நீங்கள் மத்தேயும் யோவானையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது சற்று வித்தியாசமாக இருக்கும். மத்தேயு யாருக்காக எழுதப்பட்டது என்று பார்த்தால் ஆரம்ப காலத்தில் உள்ள இளைய விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது மத்தேயு புத்தகம். அந்த மத்தேயுதான் கிறிஸ்தவ ஜீவியம் என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இயேசு எதை போதித்தார், எதற்காக அவர் வாழ்ந்தார், இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் ஆழமாய் நினைச்சிரோம், நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் ஆண்டவர் எதை சொல்லுவதற்காக இந்த பூமியில வந்தார் என்பதை ரத்தின சுருக்கமாக அந்த 3 அதிகாரங்களில் இருக்கும். அதற்கு பின்புள்ள பல அதிகாரங்கள் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியை குறித்தும் 24ஆம் அதிகாரத்தின் பக்கத்தில் வரும் பொழுது இனிவரும் காலம் கடைசி நாட்கள் என்ன நடக்கும், அந்த கடைசி நாட்கள் உள்ள தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நினைச்சிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் சுவிசேஷம் இவைகள் எல்லாம் பின்பு எழுதப்பட்ட புத்தகமாக கருதப்படுகிறது. யோவான் அதை எழுதினது அப்போஸ்தலனாகிய யோவான். ஆண்டவர் எத்தனையோ வருஷங்களை சபையின் நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்து முதிர்ந்த வயதிலே யோவான் அப்போஸ்தலன் நினைச்சாராம், அதை எழுதுகிறாராம். இல்லை, அப்போஸ்தலனாகிய யோவான் என்றாலே அவர் அன்பின் அப்போஸ்தலன் என்றுதான் நாம் பார்க்க முடியும். அவர் தன்னுடைய முதிர்ந்த வயதில் எழுதின நிருபங்கள் 1 யோவான், 2 யோவான் இவைகள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் முழுக்க எதை குறித்து தான் இருக்கும், அன்பை பற்றி தான் இருக்கும். முழுக்க அன்பை அவருடைய சரித்திர ஆலோசகர்கள் பாரு சொல்கிறார்கள். அவருடைய கடைசி நாட்களிலே அவரை பற்றி பேச சொன்னால், அவர் ஏதாவது ஒன்றை குறித்து நீங்கள் பேசுங்கள் என்று அவரை சபையிலே பகிர்ந்து கொள்ள சொன்னால் அவர் என்ன பகிர்ந்து கொள்வார்?
அன்பை பற்றி தான் நினைச்சுவார். அவர் பகிர்ந்து கொள்வார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே முழுமையாய் அன்பு கூறவும், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுவதையே அவர் நினைச்சார், பிரதானமாக வைத்திருந்தார். ஏனென்றால் அவர் முழுவதும் அன்பினாலே இறைந்து அன்பின் வார்த்தைகளாலேயே நிரப்பப்பட்டவராயே நினைச்சார் அவர் இருந்தார். அவர் அன்பின் அப்போஸ்தலன், இயேசுவுக்கு பிரியமான அன்பான சீஷன், அவருடைய மார்பிலே சாய்ந்து அவருடைய அன்பை காட்டின மனுஷன். மற்ற எல்லா சீஷர்களுக்கும் அவர் பொறாமைப்படும் அளவுக்கு இயேசுவோடு ஒன்றிணைந்து இருந்தது யார்? யோவான் அப்போஸ்தலன், அன்பான சீஷன். ஆனால் தேவனுடைய முழு வளர்ச்சியை நீங்க பார்க்க வேண்டும். யோவானிலே ஒரு முதிர்ச்சி அடைந்த வளர்ந்த விசுவாசிகளுக்கு தான் யோவான் சுவிசேஷத்தில் இருக்கும் அநேக வார்த்தைகள் இருக்கும். நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் நிலைத்திருங்கள், நான் நல்ல மேய்ப்பன் என்கிற வார்த்தைகள் எல்லாம் எதில் வருகிறது? யோவான் சுவிசேஷத்திலே தான் நிச்சயம் வரும். ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசி, யூத விசுவாசி, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது கிறிஸ்தவத்தை குறித்து அதனுடைய போதனை என்ன, அந்த ராஜ்யத்தை பற்றி என்ன என்பதை நிச்சயலாம் அவர் அறிந்து கொள்கிறார். அதிலேயும் வளர்ச்சி அடைந்த விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலன் யோவான் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக, ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த அந்த முதிர்ச்சியான அனுபவத்தின் மூலமாக சபைக்கு அவர் சொல்வார். அதைத்தான் நாம் யோவானிலே நினைக்கிறோம், யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி சுவிசேஷங்கள் அது வெவ்வேறு வளர்ச்சிக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்பின் அப்போஸ்தலன் சொல்கிற வார்த்தைகள் முழுமையா தேவன் அன்பாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கலாம். அநேகர் தியானிக்கிறார்கள். யோவான் 3:16 ஒரு சுவிசேஷ வசனமாகவே நிச்சயிறது கருதப்படுகிறது. 1 யோவான் தான் கிறிஸ்தவத்தின் உச்சகட்டம், இல்லையென்றால் கிறிஸ்தவத்தின் குணாதிசயத்தின் சிறப்பு, இல்லையென்றால் சிகரம். இது 1 யோவான் அது அன்பை குறித்து தான் அதிகமாக சொல்லுகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதே யோவானை வைத்துதான் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் நினைச்சார், எழுதினார். வெளிப்படுத்தின விசேஷம் இல்லாமல் நம்முடைய வேதாகமும் என்ன செய்கிறதில்லை, முடிகிறதில்லை. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பதற்கு யாருக்கும் அவ்வளவு விருப்பம் இல்லை. ஏன்? அது எதை குறித்து எழுதப்படுகிறது? நியாய தீர்ப்பை குறித்து எழுதும் ஒரு புத்தகம். ஆனால் அந்த புத்தகத்தை தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படியே யாரை வைத்து எழுதினார்? பேதுருவையோ வேற யாரும் வைத்து நினைச்சவில்லை, எழுதல. அதே அன்பின் அப்போஸ்தலனை வைத்துதான் நினைச்சார். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நினைச்சார், அவர் எழுதினார். கடைசி நாட்களிலே தான் செய்ய போகிற புதிய வானம் புதிய பூமி, இல்லையென்றால் சபையின் நடவடிக்கைகள், சபையின் காரியங்கள், அவர்களுக்கு தேவன் அவர்களை எப்படி அவர் பார்க்கிறார், அவர்கள் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், ஏன் அப்படி செய்கிறார் என்றெல்லாம் அந்த நாட்களிலே இருந்த 7 சபைகளையும் அவர் நேசித்து அவருடைய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து அதை என்ன செய்தார், அவர் எழுதினார். அதன் மூலமாகத்தான் நாம் கடைசி நாட்களிலே எப்படி தேவன் இந்த பூமியை நியாயந்திருக்கப் போகிறார் என்பதை நாம் அறிகிறோம். 1 யோவான் 4 அந்த அதிகாரத்திலே நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவானிலே 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை 16, 17 யாராவது வாசியுங்கள். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்துல பூரணப்படுகிறது. பாருங்கள், இந்த வசனத்துல அன்பை குறித்து சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனம் எங்கே வருகிறது? நியாய தீர்ப்பை குறித்து நினைச்சுகிறது வருது. நீங்கள் எப்பொழுதுமே கான்டெக்ஸ்டோடு சேர்த்து அந்த வசனங்களை எல்லாம் தியானித்தால் அது மிகவும் பிரயோஜனமாகவும் அது கருத்து செறிந்ததாயும் நினைச்சுகிறது இருக்கிறது, கருத்து நிறைந்ததாயும் இருக்கிறது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து நாம் தேவனை பின்பற்றுவது எல்லாமே
அவருடைய அன்பை அறிந்து தான் நினைச்சிரோம் பின்பற்றுறோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய விசுவாச வாழ்க்கை, இது எல்லாமே எதன் அடிப்படையில் போகிறது? அன்பின் அடிப்படையில் தான் நினைச்சுகிறது போகுது. நாம் ஏன் ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுதான் பிரையாரிட்டி 1 இல்லை என்றால் அதுதான் தலை சிறந்து நிற்கிறது. அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து விசுவாசித்து அவரை நாம் நினைக்கிறோம், பின்பற்றுகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இல்லை என்றால் சபையின் வாழ்க்கையில நாம் தேவனை பின்பற்றுகிறதும் இல்லை என்றால் சபையை மற்றவர்களுக்கு நாம் செய்கிற எல்லா விஷயங்களுமே எதன் அடிப்படையிலே தான் இருக்கிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதே போல நாமும் சபையில நினைக்கிறோம், அன்பாக இருக்கிறோம். தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறாரோ அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறோம், நேசிக்கிறோம். தேவன் எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ அதே போல நாம் நம்முடைய குடும்பங்களை போஷித்து காப்பாற்ற விரும்புகிறோம். அவர் எப்படி அதை நேசிக்கிறாரோ அதே போல நம்ம நினைக்கிறோம், அதை நடத்தவும் விரும்புகிறோம். ஆனால் இவைகள் எல்லாமே தேவன் அன்பாக இருக்கிறார் என்கிறதின் அடிப்படையிலே என்ன செய்யுது இருக்கிறது. தேவன் ஏன் அன்பாக இருக்கிறார்? இல்லை என்றால் அந்த அன்பிலே ஏன் நாம் நிலைத்திருக்க வேண்டும்? நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்துல பூரணப்படுகிறது. ஒரு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது. அந்த நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அவருடைய அன்பு நம்மளை பூரணப்படுகிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். கடந்த வாரம் சகோதரன் ராப்சன் அவர்கள் நம்மிடத்துல வந்து அவர் பேசும்பொழுதானாலும் சரி, இல்லை என்றால் ஒரு திருமண ஆராதனையில் அவர் பேசும்பொழுதும் சரி, அவருடைய வாழ்க்கையை நான் சில நாட்களுக்கு முன்பாக, சில வருஷங்களுக்கு முன்பாகலாம் நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். சகோதரன் ராப்சன் போய் யாரும் பேசுங்கன்னா நினைச்ச முடியாது, பேசுறதே இல்லை. யாருமே நம்முடைய பிரதர்ஸ் யாருமே அவர்கிட்ட போய் பேசியிருக்கவே மாட்டாங்க. நாங்களும் போய் பேசவே முடியாது. இல்லைன்னால் பேசுறதுக்கு அவரு ஒரு பயம் நமக்கு. அவர் அவ்வளவு அட்மினிஸ்ட்ரேஷன்ல, நிர்வாகத்திலே அவர் எப்படி மிகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், சபையிலே ஒழுங்கை பற்றி மிகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரன். நாம் அவரை பற்றி கான்பரன்ஸுக்கு போகும் பொழுது அப்பொழுதுதான் நம்ம நினைச்சிரோம், அவரை பார்க்கிறோம், அவரை அறிந்து கொள்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற பெங்களூர் சபையிலே இருக்கிற சகோதரர்கள் அவரிடத்துல போய் பேச வேண்டுமானாலும் கூட நினைச்சுவார்கள், பயப்படுவார்கள். அப்படி கண்டிப்பாய் உண்மையாய் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன். ஆனால் அவர் நம்முடைய மத்தியிலே வந்து பேசும் பொழுதெல்லாம் மிகவும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்து பேசுகிறதை பார்க்கும்போது அவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை தான் நினைக்கிறேன் நான் பார்த்தேன். இன்னொன்று, அவர் மணமக்களுக்கு என்று அவர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், இப்படி கையை கூப்பி கொண்டு அவளை ஐ ப்ளீட் வித் யூ அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார். ஒரு 75 வயது அடைந்த ஒரு முதிர்ந்த ஒரு சகோதரன் ஒரு 28 வயசு 30 வயசு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, நான் உங்களை நினைக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது எதிலே வருகிறது? அவர் எப்பொழுதும் ஒழுங்குக்கு நிர்வாகத்திற்கும் கண்டிப்பாக இருக்கிற ஒரு சகோதரன். ஆனால் இப்படி கெஞ்சி உங்களை ஐ ப்ளீட் யூ என்று சொல்லும் பொழுது மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறதை வேற எந்த ஒரு இடத்துலயாவது நாம் பார்க்க முடியுமா? ஒரு 75 ஒரு சகோதரன், ஒரு அதிகமாய் மதிக்கப்படத்தக்க ஒருவர் சபையில வந்து, இல்லை என்றால் நாம் ஒரு திருமணத்திற்கோ இல்லை என்றால் ஆராதனையிலே பேசுவதற்காக அழைக்கும் பொழுது அவர் இப்படி 2 கையை கூப்பிக்கொண்டு கெஞ்சுகிற ஏதாவது பிரசங்கியாரை நாம் பார்த்திருக்கிறோமா? அதுவும் இவ்வளவு கண்டிப்பான ஒரு பிரசங்கியாரை பார்த்திருக்கிறோமா? இவைகளெல்லாம் தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நிச்சயிறது காட்டுகிறது. ஏன் அவர் நம்மிடத்திலே இல்லை என்றால் பிள்ளையிடத்திலே நீங்கள் தேவனை பின்பற்றுவதிலிருந்து விலகாதிருங்கள், உங்களுடைய வீட்டிலே சமாதானத்தை குலைப்பதற்கு நீங்கள்
நீங்கள் விட்டுவிடாதீர்கள், சாத்தான் உள்ளே வருவதற்கு இடம் கூடாதீர்கள் என்றெல்லாம் எப்படி அவர் ப்ளீட் பண்ணி கேட்கிறார். நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வருகிறது, அதுக்கு நீங்கள் எல்லாம் தப்பிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லி அன்பினாலே நினைக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து நினைக்கிறார், கேட்கிறார். அநேக விஷயங்கள்ல அன்பினாலே நீங்கள் இதிலிருந்து விலகுங்கள், இதிலிருந்து விலகுங்கள், இப்படி நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நாம் நினைக்கிறோம், கேட்கிறோம். ஏன் பின்னாடி ஒன்று வருகிறது. அநேக நேரம் நான் யோசிப்பதுண்டு, நம்முடைய சபையில திருமண ஆராதனையிலே நாம் வாக்கு மணமகளும் வாக்குறுதி செய்கிறார்கள், அவர்கள் கொடுக்கிறார்கள். வாழ்விலும் சாவிலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அப்படி என்று சொல்லி நான் உன்னை மதிப்பேன், உன்னை போஷித்து காப்பாற்றுவேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்வேன், கொடுப்பேன், என்னுடைய ஆஸ்தி சொத்து சுகம் எல்லாவற்றையும் மூலமாக உனக்கு என்ன செய்வேன், உன்னை காப்பாற்றுவேன். இப்படியெல்லாம் அற்புதமான வாக்குகள் நிறைந்த ஒரு வாக்கு மொழியைத்தான் நாம் நினைக்கிறோம், கொடுக்கிறோம். ஆனால் மறுபடியும் எல்லாரையும் முழங்கால் பட வைத்து 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த திருமண வாக்கு உறுதிமொழியை கொடுத்து திரும்பவும் படியுங்கள் என்று சொல்லணுமோ என்றுதான் நினைக்கிறது இருக்கிறது. ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அன்பினால் நிறைந்தவைகள் மிஸ்ஸிங் ஆகிறது, அவைகளுக்கு காணாமல் போகிறது. 6 மாதம் 1 வருடத்திலேயே அந்த அன்பின் வாக்கு உறுதிமொழி எல்லாம் கரைந்து போகிறது, மறைந்து போகிறது. ஏன்? அவர்கள் அன்பினாலே என்ன செய்யப்படவில்லை, நிரப்பப்படவில்லை. சபையில இத்தனை வருஷம் அன்பினாலே சொல்லப்படுகின்ற கண்டிப்புகளை அவர்கள் நினைச்சவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அந்த கண்டிப்புகள் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை என்ன செய்கிறார், அவர் கடிந்து கொள்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். 19வது வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அப்போ ஆண்டவர் சொல்லி பாருங்கள், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் நினைக்கிறேன், கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஏன்? அதற்கு பின்பு ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலே ஒரு குழப்பம் வரும், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை எதிர்த்து தேவனுடைய வழியை விட்டு விலகி போய்விடுவார்கள், அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தப்ப வேண்டும் என்று சொல்லிதான் நாம் யாருக்கு புத்திமதி சொல்கிறோம்? கணவன் மனைவிக்கு, குடும்பங்களுக்கு, சபையில வருவர்களுக்கெல்லாம் நம்ம நினைக்கிறோம், நம்ம புத்திமதி சொல்கிறோம். எதனாலே புத்திமதி சொல்கிறோம்? பின்னாடி வரும் விளைவுகளை நாம் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி உண்மையாய் உங்களை கண்டிக்க முடியாத, உங்களுக்கு ஆலோசனை சொல்லாத சபையோ சகோதரனோ பெற்றோரோ இருப்பார்கள் என்றால் அதற்கு என்ன காரணமாயிருக்கும்? உங்களை நேசிக்கவில்லை என்றுதான் காரணமாக இருக்கும். நான் என்னுடைய பிள்ளைகளை நான் கண்டிக்காமல் விட்டால், ஒருவேளை நான் அன்பு கூறுகிற போல தெரியும், ஆனால் நான் என்ன செய்யவில்லை, நான் முழுமையாய் நான் அன்பு கூறவில்லை. தேவன் எப்படி அன்பு கூறுகிறாரோ அது போல நான் நினைச்சவில்லை, அன்பு கூறவில்லை. அதே போலதான் சபையில இருக்கிற ஒரு சகோதரன், ஒரு இளைய சகோதரனாலும் சரி, இல்லை என்றால் மற்ற ஒரு சகோதரியானாலும் சரி, தேவனுடைய வழிகளை விட்டு விலக வேண்டும் பொழுது நாம் எவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அவர்களிடத்தில் என்ன செய்கிறோம், நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி கண்டிப்பாக என்ன செய்கிறோம், நாம் சொல்கிறோம். நேற்று நான் காரில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது சகோதரன் சரியா போன அவருடைய செய்தி ஒரு கேசட் ஓடிக்கிட்டே இருந்தது. அது ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் சொல்கிற ஒரு வார்த்தைகள், நம்முடைய பிள்ளைகள் ஒரு 16-17 வயது இருக்கும் பொழுது அவர்கள் எதையுமே அவர்கள் கேட்பதற்கு விரும்புவதில்லை. ஏன்? அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வதற்கு நாம் தடையாக இருக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பெண் பிள்ளைகளிடத்துல நீ வாலிப பையன்களுடைய பேச வேண்டாம் என்று சொன்னால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் அது இல்லை. எங்களுடைய கல்லூரியில எப்படி இருக்கிறது, இங்கே எப்படி இருக்கிறது,
நீங்கள் பேசுவதற்கே அனுமதிக்க மாட்டீர்களா என்று சொல்லிதான் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பெற்றோரோ இல்லை என்றால் சபையினுடைய மூப்பர்களோ மற்றவர்களோ உங்களை நேசிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீ இப்படி நடந்து கொள், இப்படி நடந்து கொள், இப்படி நடந்து கொள் என்று சொல்கிறார்கள். ஏன்? அவர் சகரியா பொன்ன சகோதரன் அவர்கள் சொல்லும் பொழுது, ஏன் நம்முடைய பெண் பிள்ளைகளை இவ்வளவு பத்திரமாய் நாம் வளர்க்கிறோம்? எதற்காக பத்திரமாய் வளர்க்கிறோம்? அவர்களை நேசித்து கண்டித்து நாம் வளர்க்கிறோமே, எதற்காக வளர்க்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரும்பொழுது அவனின் கற்புள்ள கன்னிகையாய் ஒரு கணவனுக்கு கொடுத்து பார்த்து ரசிப்பதற்காகத்தான், அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காக தான். ஒரு நாளும் உனக்கு கல்யாணம் முடிக்க கூடாது, நீ யாரிடத்திலுமே பேசக்கூடாது என்று என்பதற்காகவே கண்டிக்கிறார்கள், என்பதற்காக அன்போடு வளர்க்கிறார்கள். அவர்களை எல்லா தீமைக்கும், உலகத்தின் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து அவர்களுக்கு ஏற்ற வயது வரும் பொழுது அவருக்கு ஏற்ற கணவனத்தை கொடுத்து சந்தோஷமாயிரு. அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும். நிறைவாய், அன்புள்ளதாய், சந்தோஷம் நிறைந்ததாய், சமாதானம் நிறைந்ததாய் ஒரு குடும்ப வாழ்க்கையும் குட்டி பரலோகமும் அமைய வேண்டும். நாம் நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைய வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? பேணி காக்கிறோம். அது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யறதில்லை, சரியாய் அது படுகிறதில்லை, சரியாய் உணர்கிறதில்லை. நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லும் போது, ஏன் இவ்வளவு படிப்பிலே கவனம் செலுத்து, நீ அங்கே எங்கேயும் போகாதே, கெட்ட நண்பர்களோடு சேராதே, அதை செய்யாதே, இதை செய்யும் போது எங்கேயுமே போகாமல் லாக்கப் போட்ட மாதிரி இருக்குது என்று நினைக்கிறார்கள். ஆனா எதற்காக? அவர்களுக்கு இப்பொழுது படிக்க வேண்டும், பின்பு அவர்கள் வேலைக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக வேண்டும். அப்படி நல்ல வேலை கிடைத்த பின்பு அவர்களுக்கு ஒரு குடும்பத்தை நான் ஏற்படுத்த வேண்டும். காலகாலங்களிலே அவன் ஆண்டவரை கற்றுக்கொண்டால் தான் இதை செய்ய முடியும் என்று ஆவிக்குரிய ரீதியிலேயும் சரி, உலக பிரகாரமான ரீதியிலும் சரி, நாம் அவர்களை நேசிக்கும் பொழுது அதை என்ன செய்கிறோம்? நாம் செய்கிறோம். ஆனால் பிள்ளைகள் அதை என்ன செய்கிறதில்லை, உணர்ந்து. எப்பொழுது அதை உணர்ந்து கொள்கிறார்கள்? அவர்கள் உண்மையாய் தேவனுடைய பிள்ளையாய் மாறும் பொழுது அதை உணர்ந்து கொள்வார்கள். அவர்களுக்கென்று ஒரு திருமணம் வரும்பொழுது நினைச்சுவார்கள், உணர்ந்து கொள்வார்கள். நான் ஏன் அப்படி பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறோம், ஆண் பிள்ளைகளை பாதுகாக்கிறோம்? என்னுடைய நான் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் உங்களை தாயாய் பார்த்து உங்களை மதிக்கும் பொழுது, ஒரு 5 வருடம் கழித்து உங்க அம்மா இப்படி இப்படியெல்லாம் இன்னொரு சகோதரனை சுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி உங்களுடைய பையனுக்கு கேள்விப்பட்டால், பிள்ளைக்கு அவர்கள் கேள்விப்பட்டால் அவருடைய மனது எப்படி இருக்கும்? உங்களுடைய மனது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் பின்னாடி வரக்கூடிய ஒரு தீமைகள். ஏனென்றால் சமாதானத்து குறைச்சலுக்கு காரணிகளாக இவைகளெல்லாம் அமையும் என்பதற்காக நம்முடைய பிள்ளைகளை, உலக பிரகாரமான மனுஷனாலும் சரி, அவர் பெற்றோராலும் சரி, அவர்கள் நினைச்சார்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களை நினைச்சார்கள், நடத்துகிறார்கள். அதைத்தான் சபையும் நினைக்கிறது, செய்ய விரும்புகிறது. அன்பில்லாமல் உங்களை, நம்முடைய பிள்ளைகளை எங்கே இருந்து காப்பாற்ற முடியாது? வரும் தீவினையிலிருந்து காப்பாற்ற முடியாது, வரும் தீமையிலிருந்து காப்பாற்ற முடியாது. அந்த அன்புதான் எதற்கும் கொண்டு போகிறது? கண்டிப்புக்கும் கொண்டு போகிறது. கண்டிக்காத பெற்றோரோ, கண்டிக்காத சபையில உள்ள மூப்பர்களோ உங்களை என்ன செய்ய முடியாது. நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நித்திய வழிக்கும் என்று நினைச்ச முடியாது, நடத்த முடியாது. அதைத்தான் நமக்கு பார்க்க வேண்டும். தேவனிடத்தில் ஏன் நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம்? இல்லைன்றால் தேவனிடத்தில் எப்படி நாம் விசுவாசிக்கிறோம்? அவர் அன்புள்ளவராய் வருப்போரை நியாய தீர்ப்புக்கு தப்புவிப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? அன்புள்ளவராக இருக்கிறார். நான் மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனை நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நாம் அன்பிலே பூரணமாக இருக்க வேண்டும். எதற்காக? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியம் வர வேண்டும். அதற்காகத்தான் நாம்
இந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக நம்ம நினைச்சிரோம், நாம் பேசுகிறோம். அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறோம். அன்பில் நிலைத்திருக்கிறவன் அவருடைய வார்த்தை அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பார்க்கும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நான் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அன்பின் அப்போஸ்தலன் அவர் வசனம் எழுதும்போது நம்ம கூட இருந்தால் நாம என்ன சொல்லுவோம்? முதல்ல கனி கொடுக்கிறவங்களை பத்தி என்ன செய்யுங்க, எழுதுங்க. ரெண்டாவது கனி கொடுக்காதவத்தை பத்தி எழுதுங்க. முதல்ல நெகட்டிவா நினைச்சுவாங்க, எதிர்மறையாய் எழுதாதிருங்கள் என்று அப்போஸ்தலன் கூட நம்ம சொல்லியிருப்போம். முதல்ல நல்லதை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனா அவருடைய எப்படி எழுதுறார் பாருங்கள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இது உண்மையாய் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிற அப்போஸ்தலன் அவர்களை எச்சரிப்பது அவருடைய கடமையா இருக்கிறது. அவர் முழுக்க முழுக்க அன்பின் சகோதரன். ஆனா எடுத்தவொடனே எதை சொல்றார்? நீ கனி கொடுக்கலன்னா உன்னை வெட்டி தூர போட்டுருவாரியா. அதுக்கப்புறம் தான் கனி கொடுக்கிறதோ அதை என்ன செய்றார்? சுத்தம் பண்ணுகிறார். நாம கூட இருந்தோம்னா அப்படி சொல்லியிருக்கவே மாட்டோம். பிரதர் இப்படி எழுதுங்க பிரதர், அப்படித்தானே சொல்லியிருப்போம். முழுமையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனுஷன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சபையுடைய வாழ்க்கையிலே அவன் அன்பு கூறுகிற பொழுது பின்னாடி வரும் காரியங்களுக்கு எச்சரித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறோம், நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறோம், நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறோம், சபையின் ஒழுங்கை நாம் போதிக்கிறோம். ஏன்? நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படியாக, சபையில இருக்கிற குடும்பங்களுக்கு தைரியம் இருக்கும்படியாக நாம் அதை குறித்து பேசுகிறோம். ஆண்டவன் சொன்னார், அன்பிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன், அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறவன் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். 4வது வசனத்தை பாருங்கள். யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறவன், என்றைக்கோ ஒரு நாள் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினபடினாலே நான் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறது அன்பின் அடையாளம் அல்ல. ஏனென்றால் அது ஒரு துவக்கம் தான். ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறவன் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் நான் செடி நீங்கள் கொடிகள் என்று சொல்கிறார்கள். அவர் செடியாய் இருக்கிற அவரிடத்திலே நான் நிலைத்திராவிட்டால் நான் அன்பிலே நிச்சய முடியாது, இருக்க முடியாது. என்றைக்கு ஒரு கொடி அந்த செடியிலிருந்து துண்டிக்கப்படுகிறதோ அன்றைக்கே அது என்ன செய்கிறது? அது வாடி போகிறது. அது வாடி போகிற பின்பு அதில் கனி இல்லாமல் என்ன செய்கிறது? அது போகிறது. அப்பொழுது கனி இல்லாமல் வாடி போன அந்த செடியை ஒருவன் வந்து என்ன செய்கிறான்? வெட்டுகிறான். அது காய்ந்து போன பின்பு அந்த காய்ந்து போன அந்த கொடியானது எங்கே போடப்படும்? அக்னியிலே போடப்படும். அது குப்பைக்கு போடப்படும். குப்பை எங்கே போடப்படும்? அக்னியிலே போடப்படும். அதுதான் வாழ்க்கை. ஆகவே தான் ஆண்டவர் நம்மிடத்துல, தேவனுடைய பிள்ளைகள் நம்மிடத்துல கூறும்போது நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் அப்போஸ்தலன் வாழ்ந்த காலத்துல இயேசு தெய்வம் அல்ல, இல்லை என்றால் இயேசுடைய அவருடைய மனித தன்மையை சொல்லிவிட்டு அவர் கடவுள் அல்ல, கடவுளுக்கு பக்கத்தில் உள்ளவர், நமக்கு சற்று மேலானவர் என்பதை போல சிரிந்தஸ் என்கிற ஒரு வேதபாரகன் அவருடைய நாட்களிலே போதித்துக் கொண்டு வந்தானாம்.
யாருடைய நாட்கள்ல? அப்போஸ்தலனாகிய யோவானுடைய நாட்கள்ல அவன் அப்படி போய்த்தானாம். தெய்வம் யெகோவா தேவனா இருக்கிறார், இவர் அதற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார், அதற்கு அப்புறம் நாம் இருக்கிறோம், நமக்கு சற்று மேலாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் போதித்து வந்தாராம். அவர் திருத்துவத்திலே விசுவாசம் இல்லாமல் இயேசுவை முழுமையாய் அவர் கடவுள், ஜீசஸ் இஸ் த லார்ட் என்று சொல்ல முடியாமல் ஒரு போதனை அந்த நாட்களில் வந்ததுதான். அப்பொழுது அவைகளெல்லாம் பார்த்த யோவான் தான் திரும்பமாக யோவான் சுவிசேஷத்தில் நான் திராட்சை தோட்டக்காரன், நான் திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருங்கள், நான் நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன், நானே வாசல் என்கிற வார்த்தைகள் எல்லாம் எதில் வருகிறது? யோவான்ல வருகிறது. அதன் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது? அந்த நாட்களில் இருந்த பொய் உபதேசங்களை கண்ட அப்போஸ்தலன், அந்த அன்பின் அப்போஸ்தலன் கண்டிப்பாக எழுதும்படியாக என்ன செய்கிறார்? அவர் இதை எழுதினார். வயதான காலத்திலே அவரை எபேசுவில் அவர் வாழ்ந்த பொழுது அவரை குளிப்பதற்காக அங்க ஒரு குளம் இருந்ததாம். அந்த குளத்திலே அவரை கொண்டு போய் அந்த குளியல் பண்ணுவதற்காக அவரை தூக்கி கொண்டு போவார்களாம். தூக்கி கொண்டு போய் அந்த குளத்திலே அவரை இறக்கி அவர் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள், கெட் மீ அவுட் ஆஃப் திஸ் பாண்ட் என்று சொல்வாராம். என்னை வெளியேற்றுங்கள். என்ன என்று கேட்கும் பொழுது அந்த சிரிந்தஸ் அங்கே குளிக்க வந்திருப்பாராம். அவரை பார்த்த உடனே தேவ வசனத்தை புரட்டி, தேவ பிரமாணத்தை புரட்டி, தேவனுடைய அன்பை குலைத்து வித்தியாசமாய் துருபதேசம் பண்ணுகிற அவன் இங்கே குளிக்க வந்திருக்கிறான், என்னை உடனே என்ன செய்யுங்கள், இங்கிருந்து வெளியேற்றுங்க. அவ்வளவாய் தூய்மையான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாய் அன்பிலே நிறைந்தவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கண்டால் அவர் என்ன செய்யவில்லை, அது ஏற்றுக்கொள்ளவே முடியலை. என்னை அங்கிருந்து உடனே என்னை அங்கே வெளியே எடுத்து கொண்டு போங்கள் நினைச்சுவாராம். ஏனென்றால் அவர் யாரை அறிந்திருக்கிறவர்? இயேசுவை அறிந்திருக்கிறவர். ஒருவேளை லூக்கா எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷமும் இயேசுவினுடைய போதனைகளை பற்றி, வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்ட சுவிசேஷங்கள். ஆனால் யோவான் எழுதும்போது இயேசுவை பற்றி என்ன செய்வார்? அவர் எழுதுவார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அப்போஸ்தலன் யோவான் அவர் தனிப்பட்ட முறையில் அறிந்ததினாலே அவர்களுக்கு என்ன செய்தார்? அவர் எழுதினார். அவைகளை இயேசுவை பற்றி எழுதினார். அவரிலே நிலைத்திருங்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் அன்பாய் நம்மிடத்திலே கடைசி நாட்களிலே சொல்ல வேண்டியது வருது. நியாய தீர்ப்பு நாட்களிலே நீங்கள் தைரியம் உண்டாயிருப்பதற்காக நீங்கள் அன்புள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் அன்புள்ளவர்களாயிருந்தால் என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்வார். எப்போ ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் இல்ல, அவரிலே இன்று எண்ணப்படும் அளவும் நிலைத்திருக்கிற அனுபவம். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் வாரம் நம்முடைய சபையில வரும்பொழுது நமக்கு ஆண்டவர் சொல்கிறது என்ன? இன்று அவரிலே நிலைத்திருங்கள், இன்னும் வரும் நாட்களில் அவரிலே நிலைத்திருங்கள். 30 வருடத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டேன் என்பதல்ல, நான் 15 வருடங்களுக்கு முன்னாக இப்படி நான் சாதித்தேன் என்பதல்ல, இன்று அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள் என்றுதான் அவர் எழுதுவார். இன்றைக்கு யாராவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அன்புள்ளவர்களாக இருந்தால் நாம் எதை சொல்லுவோம், எதை செய்வோம்? மத்தேயுவிலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று நினைச்சிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கும். ஏனென்றால் இங்கே எல்லாமே துருப்பிடிக்கும், இவைகள் எல்லாம் ஒரு நாள் அக்னிக்கு வைத்திருக்கும். ஆகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர்ல இன்னொரு வசனம் இருக்கிறது, நான் அதை வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:14 என்று நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:14 கடைசி பாகத்தில் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 வசனம். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். சுவிசேஷத்துல நீங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று இருக்கிறது. இங்கே பிள்ளைகளுக்கு யாரு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணுமா? பெற்றார்களே பொக்கிஷங்களை
சேர்த்து வைக்க வேண்டும். சரி, பணக்காரன் பிள்ளைகளுக்கு நிறைய வச்சுட்டு போறார், நான் ஏழை, நான் என்ன சேர்த்து வைக்கிறதுக்கு என்று நினைச்சலாம் நினைக்கலாம். ஆண்டவர் சேர்த்து வைக்கிற பொக்கிஷமே என்ன சேர்த்து வைக்க சொல்லுவார்? இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய பொக்கிஷங்களே அல்ல, அதை காட்டிலும் அதை நாம் சேர்த்து வைக்கிறோம் பிள்ளைகளுக்கு. ஆனால் அதை காட்டிலும் நான் எதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்? அழியாத ஒன்றை நான் என்ற பிள்ளைகளுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் சபை மக்களுக்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கும். பிள்ளைகளுக்கு பெற்றோரே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்போ நான் தகப்பனா இருக்கிற நான் என் பிள்ளைகளுக்கு நான் எதை கொடுக்க வேண்டும்? அழியாத பொக்கிஷத்தை என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். நீங்கள் எதை கொடுக்க வேண்டும்? நீங்கள் உண்மையாய் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருந்தால் அழியாத பொக்கிஷத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். இப்போதான் கேள்வியே வருகிறது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை சேர்த்து வைத்திருக்கிறீர்களா? அருமையான தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகள் நாளை ஒரு 5 வருடமோ 10 வருடமோ கழித்து எழுந்து என் தாய் பாக்கியவதி எனக்கு இதையெல்லாம் செய்தார்கள் என்று உங்களை குறித்தும் சாட்சி சொல்ல முடியுமா? என்னை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? அப்படி இல்லை என்றால், சாட்சி சொல்ல முடியவில்லை என்றால், சபையில் மூப்பர் உங்களுக்கு போதித்தார், அவர் உங்களுக்கு இதை செய்தார் அதை செய்தார், சபை இதை செய்தது என்றல்ல, நீங்கள் நான் எதை செய்தேன், என்னுடைய குடும்பத்திற்கு நான் எதை சேமித்து வைத்தேன், நான் அன்பில்லாதவனாய் இருந்தால் இதை நான் நிச்சய முடியாது, செய்யவே முடியாது. அன்புள்ளவனாய் இருந்தால் நான் இதை செய்தே ஆக வேண்டும். நான் அன்பில்லாமல் இருந்தால் நான் இதை செய்ய முடியாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். என்ன சேர்த்து வைக்கிறோம்? உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து, என் அம்மா என்னை கவனிக்கவில்லை, என் அப்பா கவனிக்கவில்லை, எனக்கு அதை செய்யவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய இருதயத்தை இந்த ஜிப்பு மாதிரி திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார், உன்னை குறித்து ஏதாவது ஒரு தீமையான எண்ணமோ இல்லை என்றால் கசப்போ இருக்கோ என்று பார் என்று சொல்லக்கூடியவனா இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக காட்டாலும் சாகிறது எனக்கு மேலான நலமாயிருக்கும். அப்போ என்னுடைய பிள்ளைகளை நான் உண்மையாக நேசிக்கிறவனா இருந்தால், ஏதாவது குறை சொல்கிறவளோ இல்லைன்றால் இருந்தால், ஜிப்பு ஓபன் பண்ற மாதிரி என்னுடைய இருதயத்தை திறந்து உள்ளே பார், அங்கே உன்னை குறித்து ஒரு கசப்பும் இல்லை, உன்னை குறித்து எல்லாமே நன்மையாயிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களா நாம் இருந்தால்தான் நாம் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கிறோம்? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். உங்களை அடக்க ஆராதனையில உங்களை குறித்து என்ன சொல்லப்படும்? அடக்க ஆராதனையில பொதுவாக நல்லதுதான் சொல்லப்படும். எங்க அம்மா அதை செஞ்சாங்க, இல்லை எங்க அப்பா அதை செஞ்சாங்கன்னு. ஆனால் நீ உண்மையாய் இருக்கிற உங்களுடைய குணாதிசயங்கள் வெளியேறப்பட்டதாய் பாதுகாக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக அது காக்கப்பட்டிருக்கும் என்றால், அந்த பொக்கிஷத்தை யாருக்கு அது போய் சேரும்? பிள்ளைகளுக்கு போய் சேரும். ஏன் இப்பொழுது பிள்ளைகள் வறுமையாக இருக்கிறார்கள்? அவர்களுக்கு நாம் பொக்கிஷத்தை சேர்க்க முடியும். என் பிள்ளைகள் அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு. நான் பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையிலையும் நான் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், அவர்களுக்காக நான் பிரயாசப்படுகிறேன், அவர்களுக்காக பாரப்படுகிறேன் என்று டிரான்ஸ்பரண்டா சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் நம் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கிறோம்? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம் நினைக்கிறேன். ஒருவேளை அதனுடைய ரிசல்ட் இப்ப தெரியாமல் இருக்கலாம். நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், ஆனால் பிள்ளைகளோ வழி தப்பி போயிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படித்தான் இருக்கும்? அது முழுவதுமாய் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஏன்? அந்த இருதயத்திலே என்ன இல்லை? கசப்பு இல்லை, முறுமுறுப்பு இல்லை, என்ற பிள்ளைகளை பற்றி குறை கூறுதல் இல்லை. முழுமையாய் அன்பாய் நிறைந்திருந்தால் அதனுடைய ஈல்டு, அந்த விளைவு பார்ப்பதற்கு உடனே தெரியாமல் இருந்தாலும் நிச்சயமாய் அது நிலத்திலே விழுந்த அந்த விதை என்ன செய்யிருக்காது? மறைந்திருக்க மாட்டாது. அது அதனுடைய பலனை கொடுக்கும். அதற்கு தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நான் தான் பார்த்தேன். சபையிலானாலும் சரி,
நான் உடைய பிள்ளைகள் யாராவது ஒருவர் என்னை பற்றி குறை கூற வரும் பொழுது நான் என்ன சொல்ல வேண்டும்? ஐ ஷுட் பி ஏபிள் டு ஓப்பன் தி ஜிப். என் இருதயத்தை பார்த்து உள்ளே என்ன இருக்குன்னு பார். உன்னை நேசிப்பதனால் நான் இதை செய்கிறேன். நான் சொல்கிறேன், உன்னை நேசிப்பனா அப்படி நடந்து கொள்கிறேன். அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் நான் எதில் நாம் சரி பண்ண வேண்டும், அதை நிச்சய வேண்டும், சரி செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, சபைக்கானாலும் சரி, நம்முடைய கணவனுக்கானாலும் சரி, மனைவிக்கானாலும் சரி. ஒருவேளை முழுமையாய் என்னுடைய மனைவியை நேசிக்க முடியவில்லை என்று ஒரு சூழல் ஏற்பட்டாலும், ஆண்டவரே நான் இதில் முழுமையாய் இருக்க விரும்புகிறேன், ஒரு நாளாவது நான் இந்த ஜிப்பை கழட்டி முழுமையாய் நான் உள்ளே உனக்கு பற்றி ஒன்று கசப்பு இல்லை, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா இருந்தால் நம்முடைய குடும்பமோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இருக்கும், பரலோகத்தை போல இருக்கும். நாம் ஏன் அந்த சொத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து போக முடியவில்லை? இப்போ சொல்லுவோம் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நான் முழுமையாய் என்ன செய்யவில்லை, அன்பு கூறவில்லை. முழுமையாய் அன்பு கூர்ந்திருந்தால் நான் எதில் நிலைத்திருப்பேன்? ஆண்டவரிலே நிலைத்திருப்பேன். ஒரு ஆங்கில பாடல் ஒன்று இப்படியாய் வந்தது. அந்த பாடல் சின்ன பாடல் தான், ஆனால் அதை என்னை சிந்திக்க வைத்தது. அந்த பாடல் வரிகள் இப்படியா இருந்தது. அந்த இயேசு வாழ்ந்த அந்த தேசத்திலே ஒருவன் ஓடிக்கொண்டு போகிறான் வேகமாக. அந்த கடைத்தெரு வழியாய் ஒருவன் வந்த பொழுது அந்த கடைத்தெருவில் உள்ள மக்களை பார்த்து கேட்கிறான், இப்படி இப்பொழுது ஒரு முடவன் ஓடி போனானே, அவனை பார்த்தீர்களா இருக்கிறான். ஒரு முடவன் ஓடி போனானே, அதை பார்த்தீர்களா? நான் அவனை பின்னாடி துரத்து கொண்டே வருகிறேன், என்னால் பிடிக்க முடியவில்லை என்று சொல்லி உடனே அவர் சொல்வார், அங்கே அடுத்த தெருவில் தான் இப்பதான் அவர் என்ன செய்கிறார், அவன் ஓடுகிறான், ஆண்டவரை பற்றி சொல்வதற்காக ஓடுகிறான். ஒரு ஊமையான ஒரு மனுஷனை ஆண்டவர் திறந்தார் என்று ஒரு காது கேளாதவனுக்கு செல்வதற்காக என்ன செய்கிறார், ஓடுகிறான் என்று சொல்லி சொன்னார். இது என்ன, ஒரு ஊமையான ஒருத்தனை ஆண்டவர் குணமாக்கினார் என்று யாருக்கு சொல்ல போகிறார்? ஒரு செவிடனுக்கு சொல்ல போகிறாராம். இது எப்படி நடக்கும் என்று ஒருவேளை நீங்கள் சந்தேகப்படலாம். நான் நிச்சயமாய் சொல்கிறேன், அந்த குருடனை கேளுங்கள், அவர்தான் எல்லாத்தையும் பார்த்தார் என்று சொன்னான். இப்போ உங்களுக்கு ஒருவேளை வரிகளை பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு முடவனை ஆண்டவர் சுகமாக்கினார், அவன் தான் சுகமானே என்று சொல்வதற்காக எங்கே ஓடுகிறான்? இன்னொரு செவிடனை பார்த்து சொல்வதற்காக ஓடுகிறான். ஏனென்றால் அந்த செவிடனை ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்து விட்டார், சுகமாட்டார். அந்த முடவனை துரத்தி கொண்டு ஓடும் பொழுது இவனுக்கு மூச்சு அரைக்கிறது, அவனை பிடிக்க முடியவில்லை. ஏன்? தேவன் அவனை முழுமையாய் சுகமாக்கி இருந்தால் அவன் வேகமாக ஓடுகிறான். எதை சொல்வதற்காக? அவன் தேவன் ஒரு வாய் பேசாதவனை சொஸ்தமாக்கிறான் என்று சொல்லி யார்கிட்ட சொல்வதற்கு? செவிடனுக்கு தான். கேட்காத, அப்புறம் எதுக்கு சொல்லணும்னு கேட்கிறீங்களா? செவிடனை தேவன் செய்து விட்டார், சுகமாக்கி விட்டார். ஆகவே செவிடனத்திலே சொல்வதற்காக அவர் ஓடுகிறான். ஆனால் இதெல்லாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நன்றாக இருக்கும், ஆனால் நம்ப முடியாது என்று சொல்கிறவன்கிட்ட அவன் சொல்கிறான், அந்த குருடன்கிட்ட கேளுங்க, அவன் தான் எல்லாத்தையும் பார்த்தான். எந்த குருடன்? அவன் வழியில நின்று கண் தெரியாதவனா பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த குருடன். அவன்கிட்ட கேளுங்க, அவன் தேவன் அவனை சுகமாக்கினார். ஆகவே இவன் எல்லாவற்றையும் அவன் தான் பார்த்தான்னு சொன்னார். இந்த சின்ன வரிகள் எனக்கு இருந்தது. ஏதோ நம்முடைய நான் பைபிள் வாசிப்பேன், ஜோம் பண்ணுவேன், என் பிள்ளைகள்லாம் அதை பார்க்கத்தான் செய்யறாங்க அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லுவதற்கு இல்லை. ஆண்டு இப்படி சொல்றது போல ஒரு முடவன் என்ன செய்தான், ஓடினான், அவனை பிடிக்க முடியவில்லை. இதுக்கு எல்லாம் சாட்சி யாரு? குருடன். அவன் பார்த்தான், அவனை முழுமையாக தேவன் சுகமாக்கினார் என்று சொல்ல வேண்டும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள். என்னுடைய வழி அவர்களுக்கு முன்பாக செவியாய் இருந்தது. அப்படி என்னுடைய வழியை குறித்து அவர்கள் செவியாய் சந்தேகப்பட்டால் எண்ணத்தில் வந்து கேட்க கடவன். என்னுடைய மேன்மை பாராட்டல் ஒருவன் அவத்ததை பார்க்கிலும் நான் சாவது நலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணித்தரமாய் என்னுடைய அன்பு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எடுத்து யாரால் ஒரே மட்டத்தில் தவறாய் புரியலாம், ஆனால் நம்முடைய அன்பு எப்படியா இருக்க வேண்டும்? தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஒருவன் பரிசுத்த ஆவினால், ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தேவனுடைய அன்பு அவருடைய இருதயங்களிலே ஊட்டி இருக்கிறபடியால். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நமக்கு அருளப்பட்ட
பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது? நம்முடைய மேன்மை பாராட்டல், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்படியாய் நாம் அன்புலே நிறைவுகளா இருப்போம். அப்படி இருப்போம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய யார் கேட்டாலும் சரி, நம்முடைய சபையில யார் கேட்டாலும் சரி, தேவனுடைய அன்பு திறந்திருக்கிறது. உங்களை நேசிப்பதினால் இதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று நம்முடைய பிள்ளைகளே பார்த்து நிச்சயலாம் சொல்லலாம். நம்முடைய மனைவியை பார்த்து சொல்லலாம், நம்முடைய கணவனை பார்த்து சொல்லலாம், சபையோரை பார்த்து சொல்லலாம். அன்பிலே நான் எப்படி ஆண்டவரே, யார் வேணாலும் நான் இந்த இருதயத்தை திறந்து ஆண்டவரே, அதுல ஒன்றும் இல்லை, ஒன்று இருக்குமானால் அதை நிச்சய வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். பூரணராய் நாம் இருக்க முடியாது, அதை சுத்திகரிக்க வேண்டும். என்னை நிலைத்திருங்கள் சொன்னாரே, எதுக்காக நிலைத்திருப்பது? அவரிடத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் அதுக்குரிய சக்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். செடியிலிருந்து நான் கொடியாய் இருக்கிறேன், நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தேவன் நமக்கு உதவிவராக. நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் எழும்பி பெற்றோரை பார்த்து, இந்த பெற்றோர் இவ்விதமான பெற்றோர் என்று நினைச்ச வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கும். தேவன் நமக்கு உதவிச்சுவாராக. ஆமென்.